வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ரவா கேசரி பண்ண போகிறோம். இது பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஆறினதுக்கு அப்புறமும் கூட சாஃப்ட்னஸ்ஸு குறையாது. இது செய்கிறதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு 1/2 கப்பு நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்யில் கொஞ்சம் முந்திரியை போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ இந்த சூடான நெய்யில் 1 கப்பு ரவையை போட்டு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். நெய் சூடாக இருக்கிறதுனால ரவையை போட்டதுமே பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ரவை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்படி வறுக்கிறதுனால கேசரி நல்லா மணலாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் சர்க்கரை ஒரு 1.25 கப்பு சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு கிளறி விட்டுட்டுருக்கலாம். அடுத்து இப்போது சூடான தண்ணி 2.5 கப்பு அளவு சேர்த்துக்கலாம். இந்த சூடான தண்ணி சேர்க்கறதுனால சர்க்கரையும் உடனே கரைஞ்சிடும், ரவையும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் கேசரி பவுடரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்து ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டையும் சேர்த்து இந்த கேசரியோடு கலந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி 3 நிமிஷத்துக்கு சிம்மிலே இருக்கிற மாதிரி வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேசரி கிளறும் போதே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக மணலாக இருக்குதுன்னு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.